கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். நெறைய பேர் நம்ம பெருமையா கூட சொல்லியிருப்போம். பரம்பரையா நம்ம இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை இல்லவே இல்ல. நம்ம வேதத்தை ஒத்து பார்ப்போம். நம்ம இயேசு கிறிஸ்து கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல இருக்கா? சும்மா ஒரு டவுட்டுக்கு நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு பாருங்க. டேய் எனக்கும் மத்தவங்களுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லன்னா நம்ம ஒரு சர்ச்ல போறோம். சர்ச் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே நீங்க போய் கேளுங்க. எனக்கும் மத்தவங்களுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்கனால அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. உலகத்தாரும் அப்படிதான் இருக்காங்க. நீயும் அப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்ம தேவனை பிரதிபலிக்கிறவர்களா இல்ல. சந்ததி சந்ததியாய் கிறிஸ்தவர்ன்னு சொல்லி நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லங்க. நம்ம கிறிஸ்தவர்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பவுல் அழகா கொரிந்தியருக்கு சொல்லியிருப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. நம்ம கடவுளுக்குள்ள இருந்தோம்னா பழைய மனுஷன் இல்லையா? அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பிறந்ததுனால நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய அந்த பழைய பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அந்த பாவத்தை வெறுத்து நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பவுல் அழகா சொல்றாரு இல்லையா? எப்போ நம்ம புது சிருஷ்டியா மாறணும்னா 2 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதையே நாடுகிறோம். நம்ம இங்க இருந்தாலும் சரி, ஹெவனுக்கு போனாலும் சரி, நம்ம யாருக்கு பிரியமா இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணுமா? அது நம்ம செய்றோமா? இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம சரீரத்துல தான் குடியிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல தான் இருக்கோம். நம்ம வாழும்போது அவருக்கு பிரியமா இருக்கிறோமா? அவர் சொல்ற கட்டளைகளும் கற்பனைகளும் கைக்கொள்றோமா? இல்ல சும்மா ஏதோ சடங்காச்சாரமாய் நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஃபெலோஷிப் மீட்டிங்ல கலந்து கொள்றேன், நான் பிரேயர் மீட்டிங்ல கலந்து கொள்றேன். ஆனா இது எல்லாமே எப்படின்னா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த மரத்துல நெறைய இலைகள் இருக்கும். ஆனா கனி இல்ல. அது வேஸ்ட் அந்த மரம் இல்லையா? அது எப்படி கடவுள் சொல்றாரு இல்லையா? அந்த அத்தி மரத்த பார்த்து சபிக்கிறார். நெறைய இலை இருக்கு. ஆனா நீ கனி கொடுக்கலையேன்னு சொல்லி இயேசுப்பா அந்த அத்தி மரத்த சபிக்கிறார் இல்லையா? அதே மாரி தான் நமக்கும். நெறைய வசனங்கள் கேட்கிறோம், நெறைய பண்றோம். ஆனா அந்த கேட்கிற வசனங்களுக்கான கனி நம்மகிட்ட இல்லையே. இன்னும் அந்த பழைய பாவத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். உள்ளான பாவங்கள். 2வது பார்த்தோம்னா, வசனம் 15 நீங்க படிச்சீங்கன்னா, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா, பழைய மனுஷன் எப்போ ஒழியும்னா, நம்ம தன்னலமாய் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. நம்ம இப்ப யாருக்காக செய்யணும்னா, கடவுளுக்காக தான் செய்யணும். ஏன்னா நமக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. நம்ம யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்ப என்னன்னா, ஒரு காரியம் நம்ம செய்றோம்னா, அந்த காரியத்தினால எனக்கு ஏதாவது கிடைக்குமா? எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? என் பிள்ளைகளுக்கு ஆதாயம் கிடைக்குமா? என் குடும்பத்துக்கு ஆதாயம் கிடைக்குமா? என் தொழிலுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? என்னுடைய வேலைக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? இப்படி எனக்கு ஏதாவது இல்ல ஊழியம் செய்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? இந்த மாரி எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம கடவுளுக்காக நம்ம ஊழியம் செய்யலங்க. கடவுளுக்காக நம்ம வேலை செய்யல. எல்லாமே எனக்காக, எனக்கு நம்ம வேலை செய்து கொண்டிருக்கோம். அதுதான் சொல்றாங்க கடவுள். இதுதான் பழையவைகள். நம்ம எனக்குன்னு நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்ம பாவத்துல விழுந்துர்றோம். நீங்க பாருங்களேன், ஆதாம் ஏவாளுடைய பாவம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கனிய பார்க்குறாங்க. கனிய பார்த்தோன்னே கண்ணுக்கு அப்படியே இச்சிக்கிற மாரி இருக்காம். உடனே என்ன பண்றாங்க, அந்த இச்சையில ஏவாள் விழுந்துர்றாங்க. ஏன்னா, அது சாப்பிட்டா புத்திய தெளிவிக்கிறது போல இருக்கு. யாருக்கு? எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன், அந்த கனிய சாப்பிடுறேன். கடவுள் சொல்லியிருக்காரு, அத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கும் குடுக்குறாங்க. ஆதாமும் சாப்பிடுறாங்க. ஏன்னா 2 பேத்துக்குமே இச்சை இருக்கு. எனக்கு கிடைக்குது. அந்த கனிய சாப்பிட்டா எனக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த ஒரு நோக்கத்துல ஆதாம், ஏவாள் செய்றாங்க. அதே மாரி தான் நம்மளும் இருந்து கொண்டிருக்கோம். நம்ம எதை செய்தாலும் எனக்கு சுயநலமாய் நம்ம செய்தோம்னா, எனக்கு ஒண்ணு கிடைக்கும்னு செய்தோம்னா, அதுதான் அந்த பழசு. அந்த பழைய மனுஷன். அத விடணும். எத செஞ்சாலும் நான் தேவனை மையப்படுத்தி செய்யணும். அடுத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து பாருங்க. நன்மை செய்கிறவராயே சுற்றித் திரிந்தார். அவருக்காக எதுவுமே சேர்த்துக்கொள்ளங்க. ஓடுறாரு, நடந்து போறாரு, எங்கெல்லாம் போறாரு, கப்பல்ல போறாரு. எல்லாம் எதற்காக? மத்தவங்களுக்காக. நான் மத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? என்னால மத்தவங்களுக்கு யாருக்கு க்யூர் பண்ண முடியும்? யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? எப்படி நான் பாவத்திலிருந்து அவங்கள மீட்க முடியும்? அப்படின்னு சொல்லி ஓடுறார். 3 ஆண்டுகாலம் ஊழியத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்திருக்கிறார்.
நம்ம கடவுளுக்காக என்ன செய்றாங்க? நம்ம எல்லாமே கேட்கிறோம். ஆனா தேவனுக்காக நம்ம சுய வாழ்க்கையில, நம்ம சொந்த வாழ்க்கையில எந்த சேஞ்சஸுமே இல்லையே. ஃபர்ஸ்ட் நம்ம சொந்த வாழ்க்கையில இந்த தேகத்துல இங்க குடியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ப்ளீஸ் பண்ணுவோம். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ம மேல போனாலும், ஹெவனுக்கு போனாலும் நம்ம அங்க அவர ப்ளீஸ் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தார் கூட நம்மள கம்பேர் பண்ணி கொண்டே இருப்போம். அவன விட நான் கரெக்ட்டா தானே இருக்கிறேன். இல்ல, சக விசுவாசிகளோட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். கூட வேலை செய்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். அவங்கள கம்பேர் பண்ணாம இயேசு கிறிஸ்துவோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம அவர போல மாறிட்டோமா? அப்பதான் என்ன ஆகும்னா, நம்ம பாவங்கள்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா ஒளியில நடக்கிறோம் நம்ம. ஒளியின் பக்கத்துல நம்ம போகும்போது தான் என்ன ஆகும்னா, நம்முடைய அழுக்குகள் நமக்கு தெரியும். அத நம்ம களைந்து போடுவோம். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறும். இல்ல, இன்னும் நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். இன்னும் நான் கரெக்ட்டா தான் இருக்கேன்னு சொல்லி நம்மளே நம்மள வந்து தட்டி குடுத்துட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம இங்கேயும் கடவுள ப்ளீஸ் பண்ண முடியாது. மேல போய் ப்ளீஸ் பண்ண முடியாது. நம்ம இன்னும் பழைய மனுஷனாவே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்பேன். கடவுளே, என்ன புது மனுஷனா மாத்துங்க. இன்னும் என்னுடைய பழைய வாழ்க்கைய நான் நெறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த தசையான இருதயத்த குடுங்க. அந்த சென்சிபிள் ஹார்ட்ட குடுங்க. ஒண்ணு பாவம்ன்னு தெரிஞ்சா நான் உடனே அத விட்டு ஓட எனக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு கேட்கும்போது, கடவுள் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை குடுத்து, நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் அவரைப் போல மாற்றிக் கொண்டிருப்பார். அதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கணும். இந்த உலகத்துல வாழும்போதும் சரி, மேல ஹெவனுக்கு போகும்போதும் சரி. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.